ஐயா, குருஜி, வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. சொல்லுங்க. இப்போ முன்ன பார்த்ததை விட இப்போ பயங்கரமா இருக்கு. அவங்க ஒரு 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 விஷயத்துக்காக வந்து இது செஞ்சாதான் ஒருத்தவங்க ஒரு ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறது, ஒரு ஒரு விஷயமும் சேர்த்து வச்சிருக்கிறது. நான் வந்து பாக்குறேன், பிரம்மாண்டமா இருக்குது ஐயா ஒரு ஒரு போட்டோவும். இங்க அதுலயும் ஒரு வித்தியாசமா இந்த பெரிய கத்தி ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. உயரம் இருக்கும் பொழுது அருவா அருவா 6 அடி 6 அடியா? 5 அடி நினைச்சேன் நான். என்னை விட பயங்கரமான 6 அடி. அதனால என்ன பயன் ஐயா? இது ஒண்ணும் இல்ல. இப்ப நிறைய பேருக்கு வந்து செய்வன பிரச்சனை இருக்கு, நைட்ல தூக்கம் இல்லாம இருக்கு, எதை பார்த்தாலும் திடீர்னு பயந்து எந்திரிக்கிறாங்களா, அதுக்காக இந்த அருவா மேல சந்தனம் இருக்கு. இங்க வந்து சாமி கிட்ட அபிஷேகம் பண்ணி டெய்லி சந்தனம் மாத்தி வைக்கிறோம். அந்த சந்தனத்தை எடுத்து இவங்க கைப்பட 3 தடவை தெளிச்சிட்டு அந்த அருவா கிட்ட வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும்ன்றது முக்காலும் சத்தியம் இது. பரவாயில்ல. ஏன்னா அதை செஞ்சுட்டு போனவங்க, ஐயா நான் இன்னைக்கு நிம்மதியா தூங்குறேன் ஐயா, நான் சந்தோஷமா இருக்கேன் ஐயா, வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீர்ந்துருச்சியான்னு சொல்லி இதை கேட்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம். அந்த அருவாக்கு அந்த மாதிரி ஒரு மகிமை இருக்கு. ஆமா, நம்ம வீட்டுல கூட ஒருத்தர் சண்டை. எங்க பொண்ணுக்கும் அவங்க அம்மாக்கும் சண்டை. அப்படி நம்ம சரி சமாதானப்படுத்தணும் போனா என் மேல சண்டை, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில வீட்டுல வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்வனன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதான் செய்வனையா என்னன்னு ஒண்ணும் புரியல. செய்வனை வந்து வெளியாளுங்க செய்யறது இல்லையா, கூட பிறந்தவங்க கூட பழகுனவங்க இவங்கதான் வந்து நம்மளோட வளர்ச்சி கெடுக்கணும், நம்மளோட வளர்ச்சி ஏத்துக்காத இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்கதான் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு இங்க கொடுக்குறோம். அதே மாதிரி வந்தீங்கன்னா யாரு வந்தாலும் சரி, இங்க வந்து காசு இருந்தாதான் வரணும், இவ்வளவு லட்சம் ஆகும் அவ்வளவு லட்சம் ஆகும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நம்பி வாங்க, வந்து நம்ம ஐயாவை வந்து வணங்கிட்டு கும்பிட்டுட்டு அவருக்கு சந்தன காப்பு மட்டும் போட்டுட்டு போங்க. சத்தியமா சொல்றேன், உங்க பிரச்சனை தீர்ந்துடும். அந்த நம்பிக்கையோட தான் நான் வந்திருக்கேன். இப்போ சொல்லுங்க. எனக்கும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அதுக்காக தான் பிரம்மாண்டமா இருக்கு ஒவ்வொரு படமும். அந்த மாதிரி இது இந்த கத்தியை பத்தி கொஞ்சம் இதுவா இருந்தது. நானும் எவ்வளோ முயற்சி வாழ்க்கையில எவ்வளோ பண்றேன். சினிமா படம் பண்ணணுன்ட்டு, பூஜை போடணுன்ட்டு 2 வருஷமா பூஜை தள்ளினே போகுது. என்ன பண்ண, இந்த சித்திரை 1 தமிழ் வருஷ பிறகு பூஜை போலான்னு இருந்தேன். அதுவும் ஃபெயிலரு. வீட்டுல குழப்பம், சண்டை சச்சுரு, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா. அதுக்கு எப்படி தீர்வுன்னு தெரியல. இதுக்கு தீர்வு வந்து நீங்க 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க, ஐயா இந்த மாதிரி எனக்கு வந்து படம் பூஜை தள்ளிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு வந்து 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். இந்த 1 மாசம், அடுத்த மாசம் நீங்க வந்து பூஜை போட்டுருவீங்க. பூஜை போட்டுட்டு அதையும் நீங்க இந்த வீடியோல சொல்லியே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா வந்து பார்த்தா பூஜை போட்டுட்டு இன்னைக்கு படம் வந்து இந்த மாதிரி பூஜை போட்டு இன்னைக்கு படம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது கண்டிப்பா நல்லது நடக்கும். அதான் அன்னைக்கு கொடுத்துட்டு போனோம் ஐயா. அதை ஜிஜி மூவிஸ் படம் பேர் வா வந்து தொடு, அம்மா கிட்ட வச்சிருக்கேன். சரி, அதான் அதுக்காக வந்தேன் நான். ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும் நம்மளுக்கு. கண்டிப்பா வரும், நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இங்க வந்து வந்த உடனே நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள அவ்வளோ வாசனை திரவியங்கள் அருமையா இருக்கு. பெரிய கோயில் ஸ்தலத்துக்கு வந்தா போல இருக்கு. எல்லாருமே சொல்றது அதான், இங்க வந்தா ஒரு மன அமைதி, வந்துட்டு போனாலே ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்ம மேலன்றதை விட நம்ம வணங்குற தெய்வம் மேல, ஜாலக்கால் அம்மன் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அந்த ஜாலக்கால் அம்மன் இன்னைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் என்னை தேடி வரவங்க எல்லாருக்குமே பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்லது நடக்கும். இங்க வரவங்க அம்மன் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் வேணும் ஐயா. எனக்கு மட்டும் இல்ல, இங்க வர அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், செழிப்பா போகணும். கண்டிப்பா நீங்க வாங்க. யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே கோபு சித்தர் ஆன்மீக சேனல் சார்பா வந்து என்ன சொல்றேன்னா, பிரச்சனையா வீட்டுல ப்ராப்ளமா, நீங்க யாரா இருந்தாலும் நம்பிக்கையோட இங்க வாங்க. கண்டிப்பா ஐயாவை வணங்குங்க, அம்மாவை வணங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அது மாந்திரிகம் மூலியமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை அப்படி தீர்த்துக்கலாம். டிஃபால்ட்டா இது பண்ணா அது சரியாயிரும்னா நான் சொல்லுவேன், நீங்க சந்தன காப்பு மட்டும் போட்டு போங்க. வரவங்க வந்து வரும்போது சந்தனம் மட்டும், ஒரிஜினல் சந்தனம் பன்னீர் அது மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்து, ஆமா உங்க கைப்பட நீங்க செஞ்சுட்டு நீங்க போங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அது எனக்கு தெரியும், வந்தவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ நம்பிக்கையோட வாங்க.
நன்றி, வணக்கம். எனக்கு